காலையிலேயே புறாவுக்கு தீனி போட வந்தோமா, அப்படியே ஒரு தாமரை விதை எடுத்து சாப்பிட போகிறோம். காலையிலேயே பழம் நிறையா பறித்து சாப்பிட்டாச்சு. மல்பெரி பழம் பறித்து சாப்பிட்டாச்சு. நல்லா கருப்பு கருப்பாக சூப்பராக இருந்துச்சு. பழம்லாம் செம்ம டேஸ்ட் வேறையாச்சா. காலையிலேயே நிறைய பழம் பறித்து சாப்பிட்டு முடிச்சிட்டான். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதில் எல்லா இதுவுமே போயிடுச்சு, எல்லா விதையுமே போயிடுச்சு. ஒரே ஒரு விதை மட்டும் ஒரு நல்ல திரட்சியாக வந்திருக்கு. இதை சாப்பிட போகிறோம். இது ஹைப்ரிட் விதை தாங்க, தாமரை. அது ஒரு ரொம்ப அழகான தாமரை. நான் கூட இது வீடியோ போட்டிருக்கேன். இது எப்படி தெரியுமா சாப்பிட்ணும்? இது எப்படி சாப்பிட்ணுன்னா, இந்த மாதிரி கிள்ளிடுறோமா, தோலை உரிச்சிட்டு சூப்பராக வந்துடுச்சா. இதுக்குள்ளே பச்சையாக இருக்கும். இது இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம எடுத்துகிட்டு தான் சாப்பிட்ணும். அதோட குருத்து இது ரொம்ப கசப்பாக இருக்கும், ஒரே கசப்பாக இருக்கும். அதனால் இதை நம்ம எடுத்துகிட்டு தான் சாப்பிட்ணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டினா ஒரே கசப்பு. எங்கள் அப்பா ஸ்கூல்லேருந்து அங்கே பக்கத்தில் பசங்க பறிச்சுட்டு வந்து கொடுப்பாங்களாம். நான் சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருக்கேன். அப்படியே சாப்பிட்டோன்னா ரொம்ப கசப்பாக தான் இருக்கும். அதனால் நம்ம இதை எடுத்துகிட்டு தான் சாப்பிட்ணும். ஓகே பாய். நீங்களும் தாமரை விதை சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய்.